ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோகித் பிஆர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதான் வந்துட்டு நான் ஒரு பப்பி எட்டு வந்திருந்தேன். அதான் வந்துட்டு அந்த பப்பி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை போயிருந்தோம், அங்கேருந்து எட்டு வந்துட்டேன். பாவமாக இருந்துச்சு பார்க்குறக்கு, பாவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு, ஓகேங்களா, எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு எப்படி இருக்குது, சோர்ந்து போய் இதனால் நிற்க கூட முடியல, படுத்துகிட்டே தான் இருக்குது. அண்டு இது வந்துட்டு இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னா, பப்பின்னு பேர் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, பேருக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் முக்கியமாக இது என்ன ப்ரீடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரீடெலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, இருந்துச்சு விட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அடுத்து வரது வந்துட்டு டே 2. இது வந்துட்டு 1, இது வந்துட்டு 2. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டே 2. ஸோ பாருங்கள், காலையில் பாருங்கள் என்கிட்ட ஷேக் ஹேண்ட்லாம் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நல்லா இதாகிடுச்சு. அதுக்கு ஓடுறதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். காலையில் எல்லா வேலைத்தனையும் பண்ணிகிட்ருக்கு. நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இது கூட விளையாண்டுட்ருக்கேன். பாருங்கள், பப்பின்னு கூப்பிட்டா நீ வரும் பாருங்கள். இதா வந்துட்டான், பப்பின்னு கூப்பிட்டேன், வந்துச்சு, வந்துட்டான். ஷேக் ஹேண்ட் கொடுப்பான், எனக்கு ஷேக் ஹேண்ட் கொடுப்பான் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு கேர்ள் தான், இருந்தாலும் நான் பாய் மாதிரி பழக்கிட்டேன். ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டேன் ஒரு வழியாக. குட் பாய். ஓகே, இவனுக்கு வந்துட்டு இந்த செவுத்து தாண்டி இந்த இடத்துல ஒரு திட்டுமா இருக்கா, தாண்டி போகிறான். நாளைக்கு தான் செயின்லாம் வாங்கிட்டு வரணும். பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் மறக்கனாவே அப்படியே பம்புன மாதிரி படுத்துக்கிறான். அதான் ஓடிட்டான். இங்கே தான் நிற்கிறேன். ஸோ இது வந்துட்டு கேர்ளாக இருந்தாலும் நான் எனக்கு இதை பாய் மாதிரி தான் கூப்பிடுவேன். பாருங்கள், ஷேக் ஹேண்ட் கொடுக்குது, விளையாடுது. சரி, இங்கே பார்த்தீங்களா எப்படி விளையாடுதுன்னு, அது என் தங்கச்சி.